morning, students. Welcome to our computer science class. In previous class, what we saw? We saw about introduction to computers. Computers na enna pathama? What is a computer? Computer na enna? Computer la features vandu enna apdi solli pathama? அப்புறம் என்ன பார்த்தோம்? கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்தோம், இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் பார்த்தோம், பிளாக் டயக்ராம் பார்த்தோம், இன்புட் யூனிட்னா என்னென்னு பார்த்தோம், அவுட்புட் யூனிட்னா என்னென்னு பார்த்தோம், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னா என்னென்னு பார்த்தோம், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்னா என்னென்னு பார்த்தோமா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? கண்ட்ரோல் யூனிட் பார்த்தோம், மெமரி யூனிட் பார்த்தோம். ஓகேவா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மெமரி அண்ட் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். மெமரி யூனிட் வந்து என்னென்ன இருக்குது, அது வந்து கிளாசிஃபிகேஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? Memory unit is basically classified into two major categories. Namely, memory unit வந்து basically எப்படி classify பண்ணலாம்? Two major categories classify பண்ணலாம். என்னன்னா primary memory, secondary memory. என்னவா classify பண்ணலாம்? Primary memory, secondary memory. நம்ம சொல்லி என்ன பண்ணலாம்? ரெண்டா வந்து classify பண்ணலாம். ஓகேவா? சரி, இந்த சார்ட்டை வந்து நம்ம இதை முடிச்சுட்டு பார்க்கலாம், அப்போ புரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? Primary memory பார்க்கலாம். The primary memory is the internal storage area where the content that we give to the computer are stored for the purpose of calculation. ஓகேவா? என்னன்னா பிரைமரி மெமரினா என்னன்னா அது வந்து ஒரு இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஏரியா. அதாவது கம்ப்யூட்டருக்குள்ளே வந்து என்னவா இருக்கும்? இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கும் இல்லையா? அது where the content that we give to the computer is stored for the purpose of calculations. இப்போ நம்ம calculations போர்ஷன் ஒரு கண்டென்ட் தரோம்னா அது என்னவா இருக்கும்? டெம்பரவரியாக அந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஸ்டோரேஜ் அது. ஓகேவா? கம்ப்யூட்டருக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் அங்கே வந்து என்னவாகும்? நம்ம கால்குலேஷன் 2+2 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அந்த 2+2ங்கிறது என்னவாக இருக்கும்? டெம்பரவரியாக ஸ்டோரேஜாக இருக்கும். ஓகேவா? இட் இஸ் நவுன் அஸ் இன்டர்னல் மெமரி ஆர் மெயின் மெமரி. இது என்னென்னு சொல்கிறாங்க? இன்டர்னல் மெமரி இல்லை மெயின் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இது கேன் பி ஃபர்தர் டிவைட் இன்ட்டு 2 டைப்ஸ். நேம்லி இதை வந்து என்ன பண்ணலாம்? இன்னும் ஃபர்தராக டூ டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். என்னென்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அண்ட் ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்து என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாம். ஓகேவா? பிரைமரி மெமரி தான் இருக்கணும். இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து கால்குலேஷன்ஸில் போட முடியும். கம்ப்யூட்டரில் 2+2 நம்ம கொடுத்தோம்னா நமக்கு கொடுக்குற அந்த கொஷினை வந்து அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நமக்கு ஆன்சர் போட முடியும். 2+2 சொல்லிட்டு அப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கணும்னா அதில் பிரைமரி மெமரி என்ன பண்ணி வச்சுக்கோம்? ஞாபகம் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஓகேவா? ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஓகேவா? RAM ரேம்னு சொல்லுவோம். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. சரி பார்க்கலாமா? மெமரி allow us to read as well as write the data. என்ன பண்ணும்? நம்மளை வந்து நம்ம டேட்டாவை வந்து ரீட் பண்ணி பார்க்கறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுற மெமரி வந்து இதுன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஓகேவா? The content that we give will remain in this memory only till the power is supplied to the system. அதாவது நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குல்லையா, அந்த சிஸ்டம் வந்து நம்ம ஆனில் வச்சுருக்க வரைக்கும் என்னவா இருக்கும்? நம்ம கொடுத்த டேட்டா வந்து மெமரியில் இருக்கும். ஓகேவா? அதை ஆஃப் பண்ணிட்டோம்னா தன்னை பல ஆயிடும், அது வந்து டெலிட் ஆயிடும். ஓகேவா? டெம்பரரியாக தான் இருக்கும். ஓகேவா? when the power is put off, the data or information in the primary memory get erased. என்னவாயிடும்? அந்த பவர் நம்ம வந்து கம்ப்யூட்டரோட சரௌண்ட் பண்ணிட்டோம்னா என்னவாயிடும்? அந்த மெமரி வந்து எரேஸ் ஆகிடும். ஆனால் வந்து என்னவாயிடும்? இரேஸ் ஆகிடும். ஓகேவா? நம்ம 2+2 அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷனை போட அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா என்னவாகும்? அது வந்து 2+2ங்கிறது வந்து நம்ம வந்து சிஸ்டத்தை ஆனில் வச்சுருக்க வரையும் மட்டும்தான் என்னவாகும்? அது வந்து மெமரி வந்து இருக்கும். ஓகேவா? ஆஃப் பண்ணிட்டோம்னா என்னவாகும்? அது வந்து டெலிட் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி. ஓகேவா? ரோம்னா இது ரீட் ஒன்லி மெமரி. பேரில் இருக்குது பாருங்கள், ரீட் ஒன்லி மெமரி. ரீட் பண்ண மட்டும்தான் அதை வச்சு முடியும். ஓகேவா? ரைட் பண்ண முடியாது. ரேமில் தான் ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். ரோமில் வந்து என்ன பண்ண முடியும்? ரீட் பண்ணுறது மட்டும்தான் முடியும். ஓகேவா? திஸ் மெமரி allow us to only read the stored information. ஸ்டோர் ஆகிருக்க இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ண மட்டும்தான் நம்மளால் முடியும். The ROM is inbuilt inside the CPU. ரோம் வந்து எங்கே இருக்குன்னா சிபியூக்குள்ளே வந்து என்ன பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? செட் பண்ணி வச்சுருப்பாங்க. The instructions are stored by the manufacturer during the design time itself. அதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா? அது வந்து எப்படி ஸ்டோர் ஆகும்னா அந்த சிபியூ இந்த கம்ப்யூட்டரில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, டிசைனர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவார் இல்லையா? அப்போவே என்ன பண்ணி வச்சுருவாங்க? இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. எப்படின்னா எப்போ வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க, இது வந்து என்ன வந்து வெர்ஷன் என்ன, டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதை வந்து என்ன பண்ணுவாங்க? மேனுஃபேக்சர் பண்ணப்போவே டிசைனர் வந்து என்ன பண்ணுவார்? அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவார். இந்த லோடிங் ஜாப் இஸ் டேக்கன் கேர் ஆஃப் பை த ரோம். ஆனால் ரோம் வேறு என்ன செய்யும்? கம்ப்யூட்டரில் வந்து அதை லோட் பண்ணணும்னா லோடிங் ஜாப் வந்து என்ன பண்ணும்? ரோம் தான் செய்யும். ஓகேவா? இந்த ப்ராசஸ் ஆஃப் லோடிங் த சிஸ்டம் இஸ் கால் பூட்டிங். ஏதாவது அந்த சிஸ்டத்தில் வந்து ஏதாவது நம்ம லோட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னா பூட்டிங். ஓகேவா? நம்ம லோட் பண்ணுறது அந்த சிஸ்டத்தில் வந்து லோட் பண்ணுறோம் இல்லையா, அது ஒரு ப்ராசஸ்க்கு என்ன பேர்? பூட்டிங்.
ரோம் இஸ் பர்மனெண்ட் இன் நேச்சர். ரோமில் வந்து நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து நாம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, நம்ம மேனுஃபேக்சர் ஸ்டோர் பண்ணி வைப்பார். அந்த ரோமில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எப்படி இருக்குது, பர்மனெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, அழிஞ்சே போகாது, பர்மனெண்ட்டாக இருக்கும். டேட்டா நாட் லாஸ்ட் when the power is switched off. நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணாலும் சரி, ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் என்ன பண்ணலாம், என்ன ஆகுது, அந்த மெமரி வந்து போகாது, பர்மனெண்ட்டாகவே இருக்கும். ஓகேவா, ஆனால் வந்து நாம் எதுவும் அதை ஸ்டோர் பண்ண முடியாது. மேனுஃபேக்சர் பண்ணுறப்பவே, கம்ப்யூட்டர் வந்து உருவாக்குறப்ப, மேனுஃபேக்சர் பண்ணுறப்பவே அந்த டிசைனர் வந்து என்ன பண்ணுவார், அதில் வந்து சில இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பார். அந்த இன்ஃபர்மேஷன் தான், அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும், பர்மனெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, அந்த என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், டேட், மேனுஃபேக்சரோட டேட் இருக்கும், அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும், அது என்ன வெர்ஷன் இருக்கும், அதோட வேறு அதோட குவாலிட்டிஸில் என்ன இருக்குமோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா. அது நம்ம என்ன பண்ண முடியும், படிக்க மட்டும் தான் முடியும். அது எதுவும் வேறு சேஞ்சோ இல்லை எழுதட்டோ அது எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா, சரி. ப்ரைமரி மெமரிக்கு வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, இது வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு லிமிடேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாமா. இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ப்ரைமரி மெமரி வந்து என்னது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதாவது விலை மதிப்பானது, ரொம்ப காஸ்ட் அதிகம் ப்ரைமரி மெமரிக்கு. ஓகேவா, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இஸ் லிமிட்டட். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும், லிமிட்டடாக இருக்கும். இவ்வளோ தான் ஸ்டோர் பண்ண முடியும், அவ்வளோதான் இருக்கும். இவ்வளோ 20 MB 20 MB தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, ரேம் இஸ் volatile in nature and less expensive. ரேம் வந்து எப்படி இருக்கும், volatile in nature, அதாவது volatileனா டெம்பரவரி எத்தனை நம்ம என்ன பண்ண முடியும், அதில் வந்து சேவ் பண்ணி வைக்க முடியும். டெம்பரவரி அது, அதுக்கப்புறம் என்னவாகும், அது வந்து டெலிட் ஆகிடும். ஓகேவா, லெஸ் எக்ஸ்பென்சிவ்னா என்னது, லெஸ் எக்ஸ்பென்சிவ்னா அது வந்து விலை கம்மி தான். ரேம் வந்து விலை கம்மி தான் நம்ம வாங்குறதுக்கு. ஓகேவா, நம்ம வந்து வாங்கிக்கலாம். ரோம் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஆனால் வந்து ரோம் வந்து எப்படி, ரொம்ப வந்து விலை மதிப்பு அதிகம், காஸ்ட் வந்து அதிகம். ஓகேவா, அதுக்கு என்ன, ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை என்ன பண்ண முடியாது, பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செகண்டரி மெமரி பார்க்க போகிறோம். செகண்டரி மெமரி பார்க்கலாமா. எதுக்கு செகண்டரி மெமரி, நமக்கு தான் ப்ரைமரி மெமரி இருக்குது. செகண்டரி மெமரி எதுக்கு கொண்டு வந்தாங்க, செகண்டரி மெமரி வந்து எதுக்குன்னா, ப்ரைமரி மெமரியில் என்ன பண்ணலாம், வெறும் டெம்பரவரியாக மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், சேவ் பண்ண வைக்க முடியும் இல்லையா. கம்ப்யூட்டர் வந்து ஆஃப் பண்ணால் அதோட டெலிட் ஆகிடும் இல்லையா. அப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணால் டெலிட் ஆகிடுமே மிஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வந்து ஏதாவது ஒன்று பிக்சர் நம்ம ட்ரா பண்ணி வச்சுட்டா எனக்கு ரொம்ப நாளைக்கு வேணும், எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தா நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும். அதுக்காக தான், அப்படி உங்களுக்கு டவுட் வரும் இல்லையா, அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், செகண்டரி மெமரி யூஸ் பண்ண போகிறோம். செகண்டரி மெமரியில் என்ன பண்ணி வச்சுக்கலாம், எவ்வளோ லார்ஜான டேட்டாவை, ரொம்ப நிறைய பெரிய லார்ஜான டேட்டாவை கூட நம்ம என்ன பண்ணலாம், பர்மனெண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ரோமில் சேவ் பண்ணி வச்சா பார்க்க தான் முடியும், அதுவும் நம்மளால் சேவ் பண்ண முடியாது, மேனுஃபேக்சர் தான் சேவ் பண்ணுவாங்க, அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சேவ் பண்ண முடியும். ரேம்னா நம்ம சேவ் பண்ணலாம், பர்மனெண்ட்டாக இருக்காது இல்லையா. இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணதுக்காக தான் எனக்கு கொண்டு வந்துருக்காங்க செகண்டரி மெமரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா, இதை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை வந்து பர்மனெண்ட்டாக கூட சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, பார்க்கலாமா. செகண்டரி மெமரி இஸ் யூஸ் டு ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா பர்மனெண்ட்லி. செகண்டரி மெமரி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து பர்மனெண்ட்டாக வந்து சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா, எனி டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் ஸ்டோர் இன் செகண்டரி மெமரி இஸ் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு த பிரைமரி மெமரி ஆஃப் த CPU. என்ன ஆகும், நம்ம வந்து ஏதாவது ஒரு டேட்டாவையோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனையோ செகண்டரி மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோம்னா அது வந்து ஃபஸ்ட்டு என்னவாகும், பிரைமரி மெமரிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பிரைமரி மெமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் என்னவாகும், செகண்டரி மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, CPU இருக்கிற பிரைமரி மெமரிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன வரும், செகண்டரி மெமரியில் வந்து என்ன ஆகும், சேவ் ஆகும். ஓகேவா, that the process is carried out. அந்த CPUவில் என்னவாகும், ப்ராசஸ்லாம் வந்து நடக்கும். ஓகேவா, the stored data can be retrieved for later use and any number of times. நம்ம வந்து அந்த செகண்டரி மெமரியில் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம்னா எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அது என்ன இருக்கும், அதில் வந்து இருக்கும். ஓகேவா, இட் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் எக்ஸ்டர்னல் மெமரி ஆர் ஆக்சிலரி மெமரி. இது நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ்டர்னல் மெமரி இல்லைன்னா ஆக்சிலரி மெமரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, the secondary storage device that are most commonly used to store data are mostly காமனாக வந்து பீப்புள்ஸ் எல்லாம் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ண செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸில் எதுனா ஹார்ட் டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க் அண்ட் CD-ROM. ஹார்ட் டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க் அண்ட் CD-ROM இதில் என்ன பண்ணுறாங்க, பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஹார்ட் டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்கில் என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து ஓல்டு வெர்ஷன் ஆயிடுச்சு. இப்போ என்ன வச்சு CD வந்துச்சு, ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஃப்ளாப்பி டிஸ்க் வந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, CD-ROM வந்துச்சு. CD வந்துச்சு இல்லையா, CD-ROM வந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, பென்ட்ரைவ் வந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, மெமரி கார்டு வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணலாம், மெமரி கார்ட்லேயே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாமா. இப்போ வந்து நியூவாக வெர்ஷன்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க் தான் பார்க்கறதுக்குலாம் பெருசாக இருக்கும், அப்புறம் ஃப்ளாப்பி டிஸ்க், பெரிய ஃப்ளாப்பி டிஸ்க் வந்துச்சு, அதுக்கப்புறம் சின்ன ஃப்ளாப்பி டிஸ்க் வந்துச்சு, அப்புறம் CD வந்துச்சு, சின்னதாக பென்ட்ரைவ் வந்துச்சு. இப்போ என்னாச்சு, கை சோடு இருக்கிற மெமரி கார்டு வந்துச்சு. ஓகே, சின்னதாக விரல் சோடு தான் இருக்குது, அப்புறம் கை சோடுன்னு சொல்கிற மாதிரி. ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சுதா. இப்போ இந்த ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் மெமரிஸ் அண்ட் ப்ராசஸருக்கும் மெமரிஸும் எப்படி வந்து
ஸோ வந்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்னவாகும், இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்புட் டிவைஸ் வந்து நம்ம ஒன்று கொடுப்போம், அது கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகும். கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், ஏஎல்யூக்கு வந்து அனுப்புவோம். மெமரிக்கு ஃபஸ்ட்டு அனுப்புவோம். மெமரிக்கு போனதுக்கப்புறம் என்னவாகும், ப்ரைமரி மெமரி ரேமர் ரூமில் வந்து ப்ரைமரி மெமரிக்கு போகும். அவங்க வந்து அப்போ டெம்பரரியாக என்ன பண்ணி வச்சுப்பாங்க, ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் என்னவாகும், கண்ட்ரோல் யூனிட் மறுபடியும் என்ன பண்ணும், ஏஎல்யூக்கு வந்து அனுப்புவோம். ஏஎல்யூக்கு போய் அனுப்பி என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து 2+2 கொடுத்தோம்னா அதுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கணும் 2+2 கொஸ்டினுக்கு ஏஎல்யூ என்ன பண்ணுவாங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சி மறுபடியும் கண்ட்ரோல் யூனிட் அனுப்புவாங்க. கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுவோம், மறுபடியும் வந்து ப்ரைமரி யூனிட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ப்ரைமரி மாதிரி கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அனுப்பி மறுபடியும் என்ன ஆகும், அவுட்புட் டிவைஸுக்கு வந்து போயிடும். அவுட்புட் டிவைஸுக்கு போயிடுச்சா, இப்போ அவுட்புட் கிடச்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணால் எங்கே ஸ்டோர் ஆகும், செகண்டரி மெமரிக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆன இன்ஃபர்மேஷன் ஆகும், மறுபடியும் ஒரு தடவை ப்ரைமரி மெமரிக்கு போயிட்டு என்ன ஆயிடும், மறுபடியும் செகண்டரி மெமரிக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? இதுதான் நடக்குது ப்ராசஸ் வந்து என்ன நடக்குது, இப்படி தான் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஓகேவா? இதெல்லாம் எப்போ நடக்கிற ப்ராசஸ் தான். எக்ஸ்ட்ரா என்னவாகுது, நம்ம ஸ்டோர் பண்ணுறப்போ அந்த ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து செகண்டரி மெமரிக்கு போய் ஸ்டோர் ஆகிட்டு மறுபடியும் என்னவாகும், ப்ரைமரி மெமரிக்கு போயிட்டு மறுபடியும் செகண்டரி மெமரி வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து என்ன பார்க்கலாம், இன்டர் ஃப்ளோ சார்ட் பார்க்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் மெமரி இருக்குது. கம்ப்யூட்டர் மெமரி இன்னைக்கு கம்ப்யூட்டரோட மெமரி ஃபஸ்ட்டு என்ன மெமரி இருக்குது, 2 மெமரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி மெமரி இருக்குது, நம்ம என்னென்னு சொல்லலாம், மெயின் மெமரின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, செகண்டரி மெமரி இருக்குது, ஆக்சிலரி மெமரின்னு சொல்லலாம். ப்ரைமரி மெமரி என்னென்னு சொல்லுவோம், ரேம் ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ரேம்னு பிரிக்கிறாங்க, ரோம்னு பிடிக்கிறாங்க. செகண்டரி மெமரி ஆக்சிலரி மெமரிக்கு என்னென்ன இருக்குது, ஃப்ளாப்பி டிஸ்க் இருக்குது, ஹார்ட் டிஸ்க், மேக்னெட்டிக் டேப், மேக்னெட்டிக் டிஸ்க், காம்பேக்ட் டிஸ்கில் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் என்ன இதில் வரும், செகண்டரி மெமரி ஆர் ஆக்சிலரி மெமரியில் வரும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் இஸ் ஓவர். See you tomorrow. Thank you.